ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். மத்தேயு 6:26-28. உலகத்தில் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இந்த கவலைக்கு எந்த மருந்தும் இல்லையே. நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாதிருங்கள் என்று நம்மை பார்த்து கூறுகிறார். கூறுகிறவர் கவலைக்கு மருந்தையும் என்னவென்று சொல்லுகிறார். அந்த மருந்துதான் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்ப்பது, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பார்ப்பது. இது ஒரு சின்னஞ்சிறிய விஷயம்தான். ஆனால் கவனித்து பார் என்ற இந்த சிறிய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நாம் நிச்சயமாகவே கவலையற்றிருப்போம். கவலைகளினால் வரும் நோயற்று வாழுவோம். ஆகாயத்து பறவைகளை நாம் கவனித்து பார்ப்போமானால் அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என அறிந்து கொள்வோம். நம் கவலை நீங்கிவிடும். நம் கவலைகளில் முதலாவது பெரிய கவலை என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்ற நமது ஜீவனுக்கான கவலை ஒளிந்து போய்விடும். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பார்க்கும்போது அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று அறிந்து கொள்வோம். நம் இரண்டாவது பெரிய கவலையான என்னத்தை உடுப்போம் என்ற சரீரத்துக்கான கவலையும் தீர்ந்துவிடும். நாகமான் ஒரு சிறிய காரியத்தை செய்ய யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண அவன் குஷ்டம் நீங்கியது. இன்று முதல் ஆகாயத்து பறவைகளை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்ப்போமா? அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? உணர்ந்து கொள்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அப்பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம் கவலைகள் நீங்கி ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஆமென், அல்லேலுயா. ஜெபம். அப்பா பிதாவே, இன்றைக்கே என் கவலை பாரங்களை எடுத்து போடும். அஞ்ஞானிய போல நான் கவலைப்பட்டு ஒடுங்கி போகாதபடி என்னை காத்தருளும், என்னை ஆசீர்வதித்தருளும். ஆமென்.